பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக இந்துக்களின் எதிரி கட்சி. திமுக இந்துக்களுக்கு எதிரானவர்கள். வருகிற தேர்தலில் திமுகவை இந்துக்கள் எதிர்க்க வேண்டும். இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது. இந்துக்கள் அவர்களை திமுகவை வெறுக்க வேண்டும் அப்படின்ட்டு சில தலைவர்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது பேசும்பொழுது சிரிப்பா இருக்கிறது. அதாவது ரொம்ப வீரவசன மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. திமுகனா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே மிகப்பெரிய அப்படியே தோற்றத்தை அப்படியே உருவாக்கினே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்கிறேன், தெரிந்து பேசுறீங்களா அல்லது தெரியாமல் பேசுறீங்களா தெரியல. வரலாறு தெரியாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வரலாறு தெரியாமலே அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு அதாவது நேற்று மழையில் முளைத்த காளான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது போலதான் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எல்லா இந்துக்களும் திமுகவை அப்படியே இந்துக்கள்னா திமுகவை வெறுத்துடணும், திமுக ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன்ற பேசுகிற தலைவர்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன், புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. அதாவது ஒரு அப்படியே ஒரு திமுகனா இந்துக்கள் எதிரான ஒரு மாயை உருவாக்காதீங்க. மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 15% சிறுபான்மையோட ஓட்டு, கிட்டத்தட்ட 85% பாத்தீங்கன்னா இந்துக்களுடைய ஓட்டு தான். அப்போ ஒரு திமுக ஆட்சி அமைக்கிறதுனா அப்ப அவர் எத்தனை இந்துக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு இருக்கும்? இது இப்ப இல்ல, காலம் தொட்டு அப்படியே வந்துதான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், வரலாறு தெரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்துக்களுக்கு எதிரானவர் சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? அது பெரியார் எடுத்துப்பாங்க, கலைஞர் எடுத்துப்பாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள தான் இந்துக்களுக்கு பெருமை சேர்க்கப்பட்டது. அதாவது இந்துக்கள் அப்படின்னு சொன்னா ஜாதி அடிப்படையில நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போறதுக்கும் சரி, அங்க போய் வழிபடுறதுக்கும் சரி, ஜாதிகள் அடிப்படையில பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் உயர்ந்த சாதி சார்ந்த சாதி இது போன்ற ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லோருமே எல்லா ஜாதியும் கோயிலுக்குள்ள போலாம், எல்லா ஜாதியும் கடவுளை வணங்கலாம், எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம். இதெல்லாம் கொண்டு வந்தது யாருங்க? கலைஞர் கருணாநிதிங்க. இது வரலாறு தெரியாம பேசலாம். இந்துக்களுக்கு எதிரானவர்கள், எதுக்கு எடுத்தாலும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறீங்க நீங்கெல்லாம்? திமுகவின் வரலாறு தெரியுமா? கலைஞருடைய வரலாறு தெரியுமா? கலைஞர் யாருக்காக கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்காக கலைஞர் கொடுத்த உழைப்புன்றதெல்லாம் பார்க்க போனா நீங்களாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க தூசி. இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிற அத்தனையுமே தூசுக்கு சமமானவர்கள். கலைஞருடைய உழைப்பை சொல்றேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக போராடியவர் அவர். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் தான் பலமா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழர்களுக்காக, தமிழுக்காக போராடியவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதன் வழி வந்ததுதான் திமுக. அப்படிப்பட்ட ஒரு திமுகவை இன்று திமுக அதாவது இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இப்படியே பேசிக்கொண்டே போறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் உங்களுக்கு நீங்க சேரலாம், கூட்டம் வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஓட்டுன்னு போடும் போது பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இந்துக்களுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது மூட நம்பிக்கையை பற்றி தான் பேசுவார்கள். மூட நம்பிக்கை கூடாது. தந்தை பெரியாரட்டும் யாராட்டும் மூட நம்பிக்கை, அது மூட நம்பிக்கை கூடாது சொல்றாங்க. இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் வேறு, மூட நம்பிக்கை வேறு. இந்துக்களுக்கு ஆதரவாகத்தான் திமுக எப்பொழுதுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அதனாலதான் திமுக தொடர்ந்து ஆட்சியில், திமுக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் அமருது. அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சியில் அமர்றாங்க. அதனால ஒரு இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு ஆதரவாகவும் இந்துக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் திமுக ஆட்சி. அதை முதல்ல கட்சிக்காரங்க புரிஞ்சுங்க. மக்களுக்கு தெரியும். மக்கள் நீங்க பேசுறதுலாம் ஒரு பைத்தியக்காரதான சொல்லுவாங்க தவிர மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் தான் பிளவுபடுத்த பார்க்கிறீர்கள். நீங்கள் தான் திமுகவை எப்படியாச்சும் அழித்து விடலாம், இந்துக்களுக்கு எதிரான சொன்னா இந்துக்கள் ஓட்டு திமுக விடாது அப்படின்ட்டு நீங்க தான் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறீர்கள். யார் யார் இப்படி பேசுறார்களோ எல்லாமே பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இது எதுவுமே பலிக்காது. பார்க்க போனால் இது திமுக நீங்க பேச ஒவ்வொரு வார்த்தையும் திமுக சாதகமா தான் போகும். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் வருவாங்க, எல்லாம் கேட்பாங்க. யார் நமக்கு நிற்கிறார், துணை நிற்கிறார், யார் நமக்காக போராடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தமிழர்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும், திமுக ஒரே ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் வெற்றி பேச்சு பேசிக்கொண்டு
தேவையில்லாத பேசிக்கொண்டு ஒரு மத ரீதியாக பிரிக்க வேண்டாம். மக்களை மத ரீதியாக பிரிக்க வேண்டாம். இந்த தமிழ்நாட்டில் ஜாதி மதம் இனம் மொழி என்ற வேறுபாடு இன்றி நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப நீங்களாம் தான் ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு வழிவகை செய்றீங்க. அத்தனையும் தவறான விஷயம். ஓட்டுக்காக தயவு செய்து மனிதர்களை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிக்காதீர்கள். எல்லா மதமும் எல்லா ஜாதியினரும் ஒன்றுதான். மனிதர்கள் எல்லாருக்கும் ஓடக்கூடிய ரத்தம் ஒண்ணுதான். மூச்சு நின்னுச்சுன்னா செத்து போயிடுவோம். எல்லாருக்கும் 6 அடி நிலம்தான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய மத ரீதியாக பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் 6 அடி தான். எல்லாரும் மண்ணுக்குள்ளதான் போவோம், எரிக்கப்படுவோம். சிலர் மண்ணுக்குள்ளே போவார்கள், சிலர் எரிக்கப்படுவார்கள், சிலர் சாம்பலாக போவார்கள். மண்ணுக்குள்ள போனாலும் அதேதான், சாம்பலாக போவோம். இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. இதுதான். இதை நாட்டில் ஒரு தேவையில்லாத ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மனிதர்களை பிரிக்காதீர்கள். நான் சொல்வது ஒன்னே ஒன்றுதான். நீங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதாவது இந்திய அரசியல் சாசனம் படி எல்லோருக்கும் தங்களுடைய கடவுளை கும்பிடுறதற்கு சட்டம் இடம் கொடுக்கும். ஜனநாயகத்தில் இடம் உண்டு. அது யாரும் தடுக்கலாம் முடியாது. ஒரு இந்து மதம் இந்து கடவுளை வணங்குவதற்கு அவர்கள் எல்லாம் உரிமையும் இருக்கு. ஒரு கிறிஸ்துவ மதம் அவருடைய கடவுளை வணங்குவதற்கு எல்லாம் உரிமை இருக்கு. ஒரு முஸ்லீம் மதம் அவங்களுக்கு அவங்க கடவுளை வணங்குவதற்கு எல்லாம் உரிமையும் இருக்கிறது. ஆகையால் அவர்கள் தங்களுடைய கடவுளை தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்க கடவுளை நீங்க வணங்குறீங்க, உங்க கடவுளோட அப்படி நிறுத்தீங்க. மத ரீதியாக எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்தும் வகையில் எந்த மத தலைவரும் பேசாதீர்கள். அது யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், மனிதர்கள் ஒன்றுதான். நீ எல்லா மதத்தையும் எடுத்துட்டா அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்புதான். ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்யுங்கள். இந்த உலகில் நீ எவ்வளவு பெரிய சாதியாரு, எவ்வளவு பெரிய மதத்தை சார்ந்த தலைவராக இருங்கள், ஆனால் எல்லா மத தலைவர்களும் போதிக்கிறது என்ன சொல்றாங்க? மனிதர்களை நேசிங்கள், மனிதர்களை நேசிங்கள். இதுதான் அடிப்படை தத்துவமே. தான் நீங்கள் அன்பு நேசம் இது இருந்தாலே போதும். மனித வாழ்க்கையில் சண்டை சச்சரவே இருக்காது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ ஜாதி, நீ உயர்ந்த ஜாதியா, நான் தாழ்ந்த ஜாதியா, இந்த ஜாதி பாகுபாடு இருக்காது, மத பாகுபாடு இருக்காது. எல்லாரும் ஒன்றாக இருங்கள். நாடு அருமையா போயிட்டு கொண்டிருக்கு. திமுக ஆட்சியில் அதாவது எல்லா சாதியினரும் ஒன்றாக இருக்கிறார்கள், எல்லா மதத்தினரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதை தேவையில்லாமல் சில தலைவர்கள் பேசிக்கொண்டே, மத ரீதியாக பேசிக்கொண்டே திமுகவை பிளவுபடுத்த பார்க்கிறீர்கள். இது ஒருபோதும் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடாது. தேவையில்லாத பேச்சு நிறைய தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மத ரீதியாக மற்ற மதத்தை புண்படுத்தும் வகையில் நிறைய பேசுகிறீர்கள். தயவு செய்து பேசாதீர்கள். மனிதர்கள் இன்னைக்கு இருப்போம், உடல்நிலை சரியில்லை, நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம், பேசக்கூட முடியாம கூட ஆயிடுவோம் நம்ம. ஆகையால் ஒரு ரோட்ல, நீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவனை ஜாதி பார்த்து மதம் பார்த்தா பித்துக்குறாங்க. எல்லா மனுஷனும் ஓடுவாங்க, எல்லா மனுஷனும் ஓடுவான். அவன் கிறிஸ்தவா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், இந்துவா இருக்கட்டும், பௌத்தமா சார்ந்தது இருக்கட்டும், ஏதோ சீக்கியரா இருக்கட்டும், எந்த இதுவா இருக்கட்டும், ஓடி போய் உதவுறாங்களா இல்லையா? அதுதான் மனித நேயம், அதுதான் அன்பு. இதைதான் அத்தனை மத தலைவர்களும், நீங்கள் கடவுளாக கும்பிடக்கூடிய அத்தனை தலைவர்களும் என்ன சொல்றாங்க? இதை மட்டும் தான் சொல்றாங்க. அனைவரையும் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள், ஒருவருக்கு அன்பு செலுத்துங்கள். இதுதான். இது இருந்தாலே போதுங்க, நாடு சுமூகமாக போய் கொண்டிருக்கும், நல்லது நடக்கும். அரசியல் ரீதியாக பேசுவது வேறு, மத ரீதியாக பேசுவதுதான் தவறு, ஜாதிய ரீதியாக பேசுவதுதான் தவறு. எல்லோருமே ஒற்றுமையா இருப்போம். நாடு சிறக்க, மக்கள் சிறப்பாக வாழ, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நாம் யாரையும் பிளவுபடுத்தவே வேண்டாங்க. மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேசிக்கொண்டே போங்கள், அது உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்க பேசுவது. ஆனால் தயவு செய்து தமிழக மக்கள் இது போன்ற பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மனிதர்களாக வாழுங்கள், அன்பாக இருங்கள். மத ரீதியாக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கும் வரை அவருடைய பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும், நம்ம சுற்றியுள்ளவர் நல்லா இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு யார் சிறந்த ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஓட்டு போடாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.